தமிழர் நலனில் தினமலர் முன்னாள் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசினுடைய மகாகவி பாரதியார் விருது பெற்றவரும் தீப்பொறி என்ற பத்திரிகையின் ஆசிரியர், தினமலர் நாளிதழில் வரக்கூடிய ஜோதிட பலன்களை எழுதி வரக்கூடியவர், மரியாதைக்குரிய அண்ணன் பாவரசு பாரதி சுகுமாரன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த இனிய மாலை நேரத்தில் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. பிரபலங்களும் அவர்கள் செல்ல வேண்டிய அடுத்த பணிக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சொல்ல முடியாத அளவிற்கு நெருக்கடி இருக்கிறது என்று தெரிகிறது. இதில் என்ன ஒரு தகவல்னா, நிகழ்ச்சி தொடங்குவதற்கு நேரம் தாமதமாகி போகும்போது விருந்தினர்கள் வருகின்ற போது அதுவரை மற்றவர்களை பேச வைக்கின்ற நிலை வருகிறது. அதன் காரணமாக இந்த நிகழ்வு நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணிட்டார். எடுத்த உடனே எல்லோரும் பேச வைக்கக்கூடியவங்களாம் பேச வச்சுட்டார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முயற்சி அது. என்னுடைய தயாரிப்பு என்பது தான் அது எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது. இப்போ இந்த மேடையில் பார்க்கும்போது பாபுன்னா யாருன்னா தெரியும், ஆனால் அது யாருடைய தயாரிப்பு என்பது பாபுக்கு தெரியும். எங்களுடைய பள்ளி அது ஒரு மாதிரியான பள்ளி. இன்றைக்கு இந்த மேடையில் நான் நின்றுட்டுருக்கேன். கூட என்னுடைய தோழராக, நண்பராக, உறவினராக என்னுடைய ஐபிஎஸ் சிவகுமார் ஐயா அவர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் அவளை இணக்கம் காட்டவே மாட்டாங்க பத்திரிக்கையாளர்கிட்ட. ஏன் இணக்கம் காட்ட மாட்டாங்கன்னா, ஒரு சின்ன தகவலை சொல்லி ஆகணும். எனக்கு பாரதியார் விருது கொடுக்குறாங்க. அந்த பாரதியார் விருது கொடுக்கும்போது இவர் பேரில் ஏதாவது வழக்கு இருக்கா? முதல்ல பார்க்க வேண்டிய ஐஎஸ் என்ன பண்ணணும்னா, இவர் பேரில் வழக்கு தான் இருக்கா. நான் 1971 தினமலர் பத்திரிகையில் நிருபர் ஆகிறேன். 1971 ஐயா மதிப்பிற்குரிய தினமலருடைய அவர்களுக்கு சொல்லணும். சிறுமதுரை மோகன் கொலை வழக்கு அப்போ தான் 71. இப்போது எல்லா பத்திரிகையாளர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஷனுக்கு போவாங்க, அங்கே எஃப்ஐஆர் இருக்கும், அதை பார்த்து எழுதி செய்தி ஆக்கிடுவாங்க. தினமலரில் மட்டும்தான் ஒரு தகவல் என்னென்னா, என்ன நீ பார்த்தையோ அதை செய்தியாக கொடு. இப்போது மற்ற செய்தியாளர்கள் அப்பொழுது வந்த செய்தி வேறு, நான் கொடுத்த செய்தி 1971 வேறு. அந்த கொலைக்கு உண்மையான காரணம் என்ன என்பதை 1971 தினமலர் அப்பட்டமாக வெளியிட்டது. இதுபோல் பல்வேறு தகவல்களை எந்த ஒரு பத்திரிகையாளனாக இருப்போம் என்பது என்ன பண்ணால், முதல்ல முதுகெலும்பு இருக்கணும். இரண்டாவது, இந்த கையை இப்படி நீட்டாமல் இருக்கணும். எங்கே மரியாதை போகும்னா, கையை நீட்டும் போது தான் மரியாதை போகும். இதுக்கு மேலே ஒரு சின்ன தகவல் இருக்குது. நான் வந்திருக்கிற மேடைக்கு தம்பி பாபு சொன்ன ஒரு தகவல் என்னென்னா, அண்ணன் இந்த நிகழ்ச்சி பண்ணுறேன், நீங்கள் வாங்க ஐயாவை பற்றி பேசணுன்னாங்க. ஐயாவை பற்றி பேசணும் தாராளமாக வர தயாராக இருக்கேன். எனக்கு 71 சோறு போட்ட குடும்பம் எனக்கு அது. இன்றைக்கும் அந்த குடும்பம் தான் என்னை வாழ வச்சிட்ருக்கு. அந்த குடும்பம் தான் என்னை பேர் கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக வர சொன்னேன். இதற்கு முன்னாடி ஒரு வரலாறு, பெரிய வரலாறு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஐயா இலக்கியத்தில் ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற, வளர்ந்து கொண்டிருக்கின்ற சிவகுமார் போன்றவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருத்தணி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. இந்த இரண்டு இடங்களும் தமிழகத்தை விட்டு பறிபோயிருக்கும். பறிபோகாமல் பாதுகாத்தது இங்கே ஒரு ஜாம்பவான், அங்கே ஒரு ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் யார் என்றால் டிவி ராமசுப்பையார் அவர்கள். என்னென்னா, நாஞ்சில் மண்டலம்னு பேர். அது குமரி மாவட்டமாக இன்றைக்கி இருக்குது. அந்த நாஞ்சில் மண்டலம் எங்கே இருக்குன்னா, கேரளாவோட இணைக்க வேண்டும் என்று அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய நம்ம ஒரு பெரிய விஷயங்க, நம்ம சில தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்களை பற்றி, அவருடைய இனத்தை பற்றி தவறு செஞ்சுட்டு இருக்கோம். உள்ளே போய் பூந்து பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்போது மிகப்பெரிய ஒரு படிப்பாளியான ராமசுப்பையார் அவர்கள் ஆயுதமாக இந்த பத்திரிகையை தொடங்குகிறார். 1951 திருவனந்தபுரத்தில் தினமலரை தொடங்குகிறார் ராமசுப்பையார் அவர்கள். ஏன் தொடங்குகிறார்? அது சொல்லுங்க. ஏன் தொடங்குகிறார்? இந்த சமஸ்தானத்துடன் இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை, நாஞ்சில் மண்ணை தமிழகத்துடன் இணைக்க வேண்டும். இப்போ விடுதலை வேள்விக்காக பாரதியார் போராடினார், அவர் போராடினார், இவர் போராடினார், எல்லாருமே போராடினாங்க. ஆனால் ஒரு இந்த தேசபக்தி என்ற மாநில பக்தி, தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம்
அது தினமலருக்கு மட்டும்தான் இருந்தது. எல்லோரும் அந்த குடும்பத்தை ஏளனமாக பேசிய போது தினமலரை அச்சமின்றி தொடங்கி இந்த நாள் வரை 73 ஆண்டுகள் கடந்து, இந்த 73 ஆண்டுகளில் பல்வேறு சம்பவங்களை, பல்வேறு தடைகளை அந்த தினமலர் சந்தித்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். மறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பார்க்கின்ற முதல் பத்திரிகை தினமலராகத்தான் இருக்கும். என்ன காரணம்னா, அந்த பத்திரிகையில் என்ன செய்தி போட்டிருக்கான் உடனே பார்த்துட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் சென்னையில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணி அதை முதல்ல கவனி. அப்போது ஒரு பத்திரிகை என்பது எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாளிதழ் எப்படி இருக்க வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகை தினமலர். இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் சாயம் பூசுவாங்க. ஆனால் சாயம் பூசப்படாத ஒரு தகவல் உள்ளே இருக்குது. உங்களுக்கு சொல்லணும், தம்பி பாபுக்கும் சரி, இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்களும் சரி, ஒரே ஒரு தகவல் தான். ஒரு பெரிய நிறுவனங்களுக்குள் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சாயம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு சாயம் இருக்குது. அது எந்த நிறுவனம் சரி, தினமலரில் மட்டும்தான் திறமையானவர்கள் யாராக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், தமிழனாக இருந்தாலும் அவன் அங்கே இருப்பான். அதான் தினமலர். இதுக்கு மேலே இன்னொரு தகவல் சொல்லலாம். இந்த மண்ணை செம்மொழியாக்கிய, இந்த மொழியை செம்மொழி என்று பறைச்சாற்றிய அத்தனை பேரும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு கோரிக்கை ஒன்று இருந்தது. டாக்டர் கலைஞர்கள் உட்பட செம்மொழியாக இந்த மண்ணை அறிவிக்க வேண்டும், மொழியை அறிவிக்க வேண்டும் என்று பேசுகின்ற போது அந்த செம்மொழிக்கு உரிய அந்தஸ்து என்ன இருக்கிறது தமிழுக்கு என்று ஆதாரத்தை கொடுத்தவர் ஐயா இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதன் காரணமாகத்தான் தமிழ் மொழி செம்மொழியாக பறைச்சாற்றப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை. இந்த நேரத்தில் இங்கே ஒரு சின்ன சொருகல் ஒன்று இருக்கு. அவர் சோழனை பார்த்தாரு, பாண்டியனை பார்த்தாரு, சேரனை பார்த்தாரு. இங்கே ஒருத்தர் அமைதியாக உட்காந்துக்கிட்டு சோழனை பூரா பார்த்துக்கிட்டே இருக்காரு. சோழனை பற்றி, சோழ வரலாறை பற்றி எத்தனை கதைகள், எத்தனை கட்டுரைகள், எத்தனை பாடல்கள் அந்த சோழனை சுமந்து கொண்டிருக்கின்றார் மதிப்பிற்குரிய சிவகுமார் ஐஏஎஸ் அவர்கள். அப்போ இந்த பாரம்பரியம் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் நம்முடைய மக்கள், தமிழர்கள் என்று உறுதியாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க தினமலர் அப்படிங்க, தினமலர் இப்படிங்கிறவங்க. இந்த நேரத்தில் ஒரு உண்மையும் கூட சொல்லி ஆகணும். பெரியார் ஒரு சீர்திருத்த எழுத்தை அறிவித்தார், தமிழில் சீர்திருத்த எழுத்து. அந்த சீர்திருத்த எழுத்து எந்த பத்திரிகையும் கொண்டு வரல. முதல் சீர்திருத்த எழுத்துடன் வந்த முதல் பத்திரிகை தினமலர் தான். அதுக்கு பிறகு தாங்க அரசாங்க கெசட் உட்பட அனைத்திலும் சீர்திருத்த எழுத்துக்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. அப்போ யாருங்க தமிழன், யார் தமிழ் மொழிக்காக பாடுபட்டவன், இதை புரிஞ்சுக்கணும். அதற்கு மேலாக இந்த வருமானம், சொத்து, உழைப்பெல்லாம் கிடையாதுங்க. அந்த ஆட்சியாகட்டும், இந்த ஆட்சியாகட்டும், எந்த ஆட்சி வந்தாலும் விளம்பரம் நடக்காமல், விளம்பரம் இல்லாமல், அரசு விளம்பரம் இல்லாமல் வருகின்ற ஒரு பத்திரிகை பார்த்தீங்கன்னா தினமலர் தான் இருக்கும். அவங்க வந்தாலும் நடவடிக்கை இருக்கும், இவங்க வந்தாலும் நடவடிக்கை இருக்கும். ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, எங்களுடைய நோக்கம் இந்த சமூகத்தின் மீதான சிந்தனையை தவிர எங்கள் மீதான சிந்தனை அல்ல என்பதில் தினமலர் இன்றளவும் தெளிவாக இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும். இப்போது எல்லா நாளிதழும் வருதுங்க, தினசரி வந்துச்சு, மனிதர் இருந்த நாள், பல்வேறு பத்திரிகை நாள் இருக்குது, நிறைய மூடிட்டு போயிட்டாங்க. தினமலர் மட்டும்தான் இந்த புலனாய்வு பத்திரிகையாளர்கள் சொல்லிக் கொள்பவர்களுக்கு ஒரு சின்ன துருப்பு சீட்டாக டீ கடை பெஞ்சு ஒன்று இருக்கும். இவர் தடயம்னு சொல்கிறாருங்க, தடயம், அந்த தடயம் அங்கே இருக்கும். புலனாய்விற்குரிய தடயம் அது டீ கடை பெஞ்சில் இருக்கும். அதை பிடிச்சா போதும், அதை பிடிச்ச தேவை பெரிய செய்தி கிடைச்சிடும். அதுபோல இன்றளவும் எந்த விதமான சமரசமும் இன்றி தன்னுடைய நாளிதழ் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு நாளை பார்த்தீங்கன்னா அது தினமலர் தான். அந்த தினமலருக்காக இந்த மாநாட்டினை தலை பாபு எடுத்திருக்கிறார் என்றால் அது அவர்களுக்கு நாங்கள் பாராட்ட வேண்டிய கடமைகளுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய உண்மையான விஷயங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைத்ததற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த ராமசுப்பையர் அவர்களுக்கு படைப்பாளர்கள் பெயரில் வழங்கப்படும் விருதுகளை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தம்பி பாபு ஒரு நல்ல கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன கோரிக்கைன்னா, அண்ணனுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும். ரொம்ப அற்புதமாக இந்த மேடையில் ஒரு அடையாளப்படுத்துவது என்பது பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம்னா, நாங்கள் வரோம்,
உட்காடுறோம், பேசுகிறோம், போயிடுறோம். பேசிட்டு போன பிறகு இது செய்தியாக வருமா வராதான்னு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனை பேரும் விருது பெறுவர்கள் உட்பட அவர்களை அடையாளப்படுத்தியதுடன் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன, இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்படுகிறது, இதில் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய கோரிக்கை என்ன என்று என்பதை பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என்ற ஒரு கோரிக்கையினை ஒரு புத்தகத்திலேயே அடையாளப்படுத்தி தடையப்படுத்தி இந்த அரசுக்கு இதை தெரிவித்திடுகின்ற வகையில் செயல்படுத்தியிருக்கிறார் போது அது பாராட்டிற்குரியது. தமிழ் என்று வருகின்ற போது ஒரு 3 தமிழ் தான், இயல், இசை, நாடகம் தான் தெரியும். அதற்கு மேலே ஒரு 4வது தமிழாக கண்டுபிடிக்கப்பட்டது, அது கணினி தமிழ். அம்மா புரட்சி தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது பண்ணாங்க, கணினி தமிழ் மாநாடு பண்ணாங்க தஞ்சாவூரில். அந்த கணினி தமிழ் மாநாட்டிற்கு ஆதாரமாக இருந்தவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நீங்கள்லாம் பார்த்தா சாதாரண விஷயம் இல்லைங்க, பெரிய உண்மை சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு கண் கட்டி வச்சிருக்காங்க. இந்த தமிழ் மொழிக்கு இன்றைக்கு ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே நாளிதழ் தினமலர் மட்டும்தான். கணினி தமிழாகட்டும், இன்றைய தேசமெங்கும் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் தமிழனின் நடவடிக்கைகளை, கலாச்சாரங்களை, பாரம்பரியங்களை பறைச்சாற்றிக் கொண்டிருக்கின்ற நூல்கள் இருக்கிறது என்றால் அது கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் எழுதிய நூல்களாகத்தான் இருக்கும், பாட நூல்களாகவும். அந்த அளவிற்கு தமிழரின் பெருமையை, தமிழரின் வீரத்தை, தமிழரின் பண்பாட்டை, தமிழின் சிறப்பை தேசமெங்கும் கொண்டிருக்கின்ற பணியினை தினமலர் இன்றளவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாணயவியலில் இவர் செய்த புரட்சி அளவிற்கு இதுவரை எவரும் புரட்சி செய்யவில்லை. ஒரு பத்திரிகையாளன் என்பவனை எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை விட இந்த சமூகத்தின் நலன் என்பது அவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், அது மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும். நான் ஒரு 53 ஆண்டுகளாக பத்திரிகையாளராக இருக்கிறேன். இந்த 53 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு கூட இதுவரை என்கிட்ட கிடையாது. ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கணும். எங்களுக்கு முதல்ல நீதியை படிச்சிடுவோம், சட்டத்தை படிச்சிடுவோம். ஒரு செய்தியை எப்படி வடிவமைக்க வேண்டும், அந்த செய்தியை எப்படி வெளியிட்டால் அது வழக்கு வராது என்பதை தெரிந்து கொண்டு வெளியிட வேண்டும், எந்த செய்தியாக இருக்கட்டும். அப்போது அது அடிப்படையை தெரிந்துவிட்டால் எந்த பத்திரிகையாளனும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் பாதிக்கப்பட மாட்டான். உண்மை நம்பி இருக்கும்போது எவராலும் நம்ம எதுவும் செய்துவிட முடியாது. ஆனாலும் இப்பொழுது என்னுடைய தரம் மாறி இருக்கிறது, அது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னுடைய கடமை பேச வந்திருக்கேன். மிகப்பெரிய ஒரு கடமையை செய்து கொண்டிருக்கின்ற தம்பி பாபுவிற்கு இன்னும் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. 2 ஆளுமைகள் பேச வேண்டும். தன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட நோக்கம். உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்லி ஆகணும். நிறைய பேர் ஆசிரியர் வந்திருக்கீங்க. பள்ளி மாணவர்களுக்கு இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஊரிலும் ஜெயித்து காட்டுவோம் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி நடத்தி வருவார் தினமலருடைய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தொடங்கப்படுத்திட்டு இருந்தான். அப்போ எல்லா தளத்திலும் திறமையானவர்களை, தமிழர்களை உருவாக்கிட வேண்டும். அவன் ஜாதி மதம் கிடையாது, மனுஷன் ஜாதி மதமே கிடையாது. தமிழர்கள் யாராக இருந்தாலும் அவர் உயர வேண்டும், இந்த மண்ணின் நலம் காணப்பட வேண்டும், மொழி வளர்ச்சி அடைய வேண்டும். இது மட்டும்தான் தினமலர் நோக்கம். அந்த தினமலர் ஆசிரியருக்கு தமிழக அரசு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது. அதில் ஒரு கடமை பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் விருதினை ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெயரில் வழங்கிட வேண்டும் என்று கேட்டு இந்த அரங்கின் வழியாக, மாநாட்டின் வழியாக அதனை கோரிக்கையாக விடுத்து விடைபெறுகிறேன். அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு இப்போது சால்வை அணிவிக்கப்படுகிறது.